உண்மைக்கு எப்படி நிலை என்றே சொல்ல முடியாது. அவங்க சொன்னது ரொம்ப கொஞ்சம் தான் சொல்லணும். ஆனா அது நேர்ல இருந்து பார்த்த எனக்கே குரல் நடுங்குதுன்னு சொன்னா, கண்கள் தண்ணீர் கலங்குதுன்னு சொன்னா, அப்ப அவங்க எந்த நிலையில் இருந்திருப்பார்கள் என்பதை நீங்க முடிவு செய்துக்குங்க. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம் தேவாதி தேவன் நம்முடைய போராட்ட ஜெபத்தை ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மனம் இறங்கி அவர்களை இம்மட்டுமாக கொண்டு வந்து நம்மிடையே நிறுத்தி இருக்கிறார். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இது சாட்சியின் வேளை. தொடர்ந்து சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் தயவு செய்து முன்னுக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். லட்சுமி டீச்சர் வந்துடட்டுமே, அவங்க கொஞ்ச நேரமா நின்றுட்டு இருக்காங்க. வாங்க. லட்சுமி தானா யாருக்கு சொன்னா? லட்சுமி 2 வருஷமா வளர்ந்தாங்க. அவங்க ஸ்கூல் அடவுனாங்க. கோயிலுக்கு போகும்போது மன பிரச்சனையில தான் கோயிலுக்கு போனேன். அவங்க போகும்போதே நான் கீழே விழுந்து என் கண்ணு முன்னாடியே கால் 2 மூணாம் வரைந்து நான் பார்த்தேன். ஏச்சு நிற்கப்பட என்னால் முடியாது. அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி டைமில் எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொன்னது. இல்லை நான் தான் பாரதி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்கே போனால் எத்தனை நாள் இருக்கணும்னு எனக்கே தெரியாது. அதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணும். பட் அந்த நேரத்தில் அங்கே போகும்போது பணம் எக்கச்சக்கமாக கேட்டாங்க. கட்ட முடியலன்னா வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே எங்கள் வீட்டுக்கார் சொல்லிகிட்டே இருந்தார். ஸ்கூலில் மேடம் சாரு எல்லாமே டீச்சர்ஸ் பசங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணோன்னே டக்கு பண்ணணும்னு நினச்சது. கிடச்சி அந்த ப்ரேயரில் கடகடன் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் டக்குன்னு நல்லது இருக்கு. அவரை வீட்டுக்காரருக்கு வேலையே பண்ணுறது அப்படியே இருக்கும்போது என்ன சொல்கிறது, ஏச்சு என்னால் டக்குன்னு என்ன 1 மாதம் ஆயிடுச்சு. ஏச்சு டக்குன்னு கூட என்னால் நடக்கவே முடியும். அப்புறமேட்ட மேடம் வந்து சாட்சி டிவியில் போடுறாங்க ஆரம்பமா. அது பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் நல்லா நடக்கும்னு சொன்னாங்க. அந்த ப்ரோக்ராம் பார்த்த பிறகு நூறு ஜபிச்சதற்கு பெருவாக்கில் ஏச்சு என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு நடக்க ஆரம்பித்தேன். போடாத கோழிக்கு என் மேடத்துக்கு சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். கடவுளுக்கு அளவுக்கு நான் நடந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் தயங்கி தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கிறதுக்கு கடவுள் தான் இருக்கேன். அவருடைய சாட்சிக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர்கள் அந்நியராக இருந்த போதிலும் இப்பள்ளியில் பணிபுரிவது நிமித்தமாக கர்த்தரை நம்பி அவர்களை விசுவாசித்து அவர்கள் இம்மட்டுமாக முன்வரில் வைத்ததற்கு தேவனுக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து அவங்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். அடுத்ததாக அம்மா